அடுத்தபடியாக பேசுவதற்காக திருமணம் ஆனவங்க சொல்றாங்க ஆகத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி அப்படின்னா 2 அனுபவம் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட சில விஷயம் எதிர்பார்க்கலாம். இவரும் திருமணம் ஆகாமல் இளைஞராக இருந்துட்டு திருமணம் ஆனப்புறம் இந்த 2 டிஃப்ரென்சேஷன் சொல்லியிருக்கோம். நான் திருமணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோலாம் அவசப்பட்டேங்க, திருமணத்தப்போ இந்த நிறைவெல்லாம் இருந்தது அப்படி பிரித்து சொல்லியிருக்கலாம். அதை கொண்டே வரல, என்ன பண்ணுறது விட்டுரு. இவங்க கொண்டு வந்தாங்களா தெரியல. 15 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க, இப்போ மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏமா மறைக்காதம்மா, நான் பயந்து போயிருக்கம்மா, நான் இவ்வளோதாம்மா புகழ்ந்து பேச முடியும். உங்களுக்கு எதுனா என்ன சொல்லணும், டாக்டர்னு சொல்லணுமா, கவிஞர்னு சொல்லணுமா, பேராசிரியர்னு சொல்லணுமா, சொல்லி தொலைக்கிறேன். இப்போ இவங்க அவங்க சைடில் இருக்கிறத முதல்ல சொன்னாங்க, பேப்பர் கொடுத்து நீ படிச்சுக்கிறியான்னாங்க. இல்லைம்மா அங்கே போய் பேசணும்னு சொன்னேன். சரி அப்படின்னாங்க. இப்போ அவங்க சைடில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மனநிறைவு, அது நிறைவுன்னா ஒரு முடியுது, சந்தோஷமாகவே இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடியா திருமணத்துக்கு பின்னாடியா, இந்த டீம் இல்லை முன்னாடி தான் அப்படின்றத தெள்ள தெளிவாக அழகாக ஆப்ரேஷன் தேட்டரில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பிரித்து சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் போய் பேசுங்க. பட்டிமன்ற நடுவர் அவர்களே, அமர்ந்திருக்கும் அருமையான நண்பர்களே, அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. நல்லம்மா, இவங்க எல்லாருக்கும் பணத்தையும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க பத்தியா, அந்த யாருக்கு வரும்? என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். இந்த புத்தாண்டுல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஒரு பட்டிமன்றத்துல வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளை பேச கூப்பிட்டதுக்கு முதல்ல இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நிறைவான மகிழ்ச்சியை தர்றது திருமணத்துக்கு முன்பா பின்பா அப்படின்றதான் நம்மளோட அவைத்தலைவர் கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு. இதுல நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா, என்ன பத்தி பேச போறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனாலும் நான் பேச போறது திருமணத்திற்கு முன்பு தான் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது எப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்டா இந்த பொண்ணு கல்யாணமும் ஆயிடுச்சு, ஆனா வந்திருக்கு பாரு முன்புதான் நல்லா இருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்கு அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிறீங்கல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன். அன்பு மேகமே எங்கு ஓடிவா, எந்தன் துணையை அழைத்து வா, அர்த்தராத்திரி சொன்ன செய்தியை நெஞ்சின் மன்றத்தில் கூறவா. இது நல்லா இருக்குல்ல? இந்த பாட்டை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இதே பாட்டை வந்து திருமணத்துக்கு முன்பு கேட்டு பாருங்க, ரொம்ப செம்மையா இருக்கும், ரொமான்டிக்கா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் மேரேஜ் இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹெக்டிக்கா இதை ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. உண்மையாமா நீ சொன்ன உன்னை எனக்கே ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சுமா, நான் பாடி தொலைச்சிடறேன், கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காம கேட்டுங்க. வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனை. அவர் பாரு, ராமனை பார்த்துட்டேன்னு அந்த லேடி சொல்றாங்க. நான் இன்று கண்டு கொண்டேன் சீதையை. எப்போ லவ் பண்ணும்போது, கல்யாணம் ஆன அப்புறம். சத்தியமா இதை பாட்டு கேட்டு பாரு. நான் இன்று கண்டு கொண்டேன் இவனை, அவங்க இவளை இப்படின்னு மாறிடும். உண்மைதான் அவங்க சொன்ன மாதிரி. அதே பாட்டு திருமணத்துக்கு முன்னாடி ரசிக்க முடிந்தது, திருமணத்துக்கு அப்புறம் அதே பாட்டு கேட்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி நிறைய சாங்ஸ் நம்ம சினிமாவிலையும் பார்க்குறோம், ரியல் லைஃப்லையும் பார்க்குறோம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, ரியல் லைஃப்ல நான் பார்த்த சில விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என்னன்னாக்கா, பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கான ஃப்ரீடம் வந்து நம்ம அப்பா அம்மா கொடுக்குறாங்க, நம்ம சகோதரர் கொடுக்குறாங்க. நம்மளோட ஃபேமிலியில் நம்ம தான் ராணியாக இருப்போம், நம்ம தான் ராஜாவாக இருப்போம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சட்டத்திட்டங்கள். நமக்குன்னு மாமனார், மாமியார், மச்சினர், கொழுந்தனார், அது இதுன்னு நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும், எங்க கல்ச்சர் இப்படிதான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வாழணும், எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம அப்பா அம்மா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த வரமுறையுமே கிடையாது. ஆனா இது மட்டுமே வாழ்க்கையா, இது மட்டும்தான் சந்தோஷமா அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. நான் வந்து சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படிப்பு விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய பெண்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
நிறைய கணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள விட இவங்க எங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஈகோலே வந்து அந்த பெண்களை வந்து அடக்கி ஆள்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க வீட்டு பெண் குழந்தைகளை கூட ஒழுங்கா படிக்க அனுப்பாம அவங்கள கூட ஒரு இல்லிட்ரேட்டா அவங்க வந்து வீட்டில் வச்சிருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த செஞ்சுரியில வந்து படிப்புங்கிறதோ நம்மளோட டெக்னிக்ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலோ பார்த்தீங்கன்னா நிறைய மாறி இருக்கு. ஆனா எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் பெண் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமைகளா தான் வாழன்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். இது வந்து நான் பெண் அடிமைகளை பத்தி நான் பேசி இந்த தலைப்பை மாத்திரன்னு நினைச்சுக்கிறேன். நான் அந்த குழப்பத்துல இல்ல, நான் தலைப்பை மாத்துறதுக்காக நான் இதை பேச வரல. ஆக்சுவலா நமக்கான சுதந்திரங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் கிடைக்கிற மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸ்ல கிடைக்கிறது இல்ல. பெண்கள் மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் தான் நீங்க சொன்ன மாதிரி சமைக்கிற சாப்பாடை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு சமைக்கவே தெரியாது, எப்ப பார்த்தாலும் ஸ்விக்கில ஆர்டர் பண்றாங்க. ஏன்னா இப்ப குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா தெருவுல தான் சாப்பிடுது, நடுத்தெருவுல கூட்டு வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை, எங்க பார்த்தாலும் டீ கடை, இதுலதான் இப்ப நம்ம கும்பல்லாம் நிக்கிறாங்க. சின்ன டவுட் கேட்கலாமா? தப்பா வச்சுக்க மாட்டியா? வேலைக்கு போகணும்னு சொன்னது இந்த அம்மா தான். ஆமா, 2 பேரும் வேலைக்கு போனா ஸ்விக்கில வாங்கி சாப்பிடாம சூப்பு வச்சா வீட்டுல சாப்பிட முடியும். இப்போ நான் என்ன சொல்றேன், 2 பேர் வேலைக்கு போற வீட்டுல வந்து நீங்க ஸ்விக்கில வாங்கி சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா உங்களுக்கு டைம் இல்ல, உங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு டைம் இல்ல, உங்களுக்கு சமைக்க டைம் இல்ல, நீங்க சாப்பிடுறீங்க, ஓகே தான். பட் எல்லா ஃபேமிலி கேர்ள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்ன மாதிரியே எடுத்துக்கோங்களேன். இப்போ உடனே இப்ப நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு வீட்டுக்கு போன உடனே சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு தானே, என் பொண்ணுங்க சமைக்கலாம், அம்மா அப்பா சமைக்கலாம், வீட்டுல இருக்கோம் யாரும் செய்யலாம் தானே. ஆனா நான் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க, நான் தான் போய் சமைக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து எங்க வீட்டுல இப்படிதான், இவன் வந்து எப்ப பாத்திரத்தை கழுவி கொடுப்பான், அப்புறம் சமைக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சோ இப்ப வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து இதெல்லாம் வந்து மாத்தணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு இருந்தது, ஒரு ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப கண்ட்ரோலா இருந்தோம். இப்போ நெட்வொர்க்குங்கிற ஒரு விஷயம், மொபைலுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. வந்த உடனே நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஈஸியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். ஆன்லைன்லயே தான் 24 ஹவர்ஸும் லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு அவசியமான விஷயமாவே தெரியல. இதனால அவங்களோட தூக்கமும் போகுது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு வருது. நான் மகிழ்ச்சியை பத்தி பேச வந்துட்டு ஹெல்த்துக்கு போயிட்டேன், சாரி. முதல்ல பெண் சுதந்திரம் போனீங்கம்மா, ஆமா, இப்போ மெடிசனுக்கு போயிருக்கீங்க. சரி, வாங்க அப்படி சுத்திட்டு வருவீங்கன்னு. ஓகே ஓகே, நம்ம இப்போ பாடுனதும் போதும் சொன்னதும் போதும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 90s கிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 2000 கிட்ஸ்ன்றது பத்தி நம்ம பரத் வந்து பேசினாரு நாமக்கல்ல இருந்து வந்து. இப்போ 90s கிட்ஸ்ன்றவங்கலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், எங்களுக்கு பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளையும் கிடைக்கல. எதனால கிடைக்கல? இன்னமும் நம்ம என்ன பண்றோம்னா ஜாதி பாக்குறோம், மதம் பாக்குறோம், ஸ்டேட்டஸ் பாக்குறோம். எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸும் என்ன பண்றாங்கன்னா மணி மைண்டடா இருக்காங்க. அப்ப எங்கிருந்து கல்யாணம் நடக்கும்? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்றதே வேஸ்ட்டு, நாங்கள் நல்லா செட்டில் ஆகுறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதுதான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட ஒரே கோரிக்கையா இருக்கு. ஸோ அப்பா அம்மாவும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம், எல்லாம் தான் பண்றோம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 30 above தான் நாங்க பண்ணிக்குவோம். மேட்ரிமோனி வந்திருக்காங்க, வருவாங்க, அடுத்தது வெயிட் பண்ணுவோம் வாங்க. ஓகே, இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. இது வந்து எல்லாமே மணி மைண்டடா தான் இருக்கே தவிர அவங்களுக்கு அதுக்குள்ள வந்து சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசையே கிடையாது. எது திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஆகணும். தீமை எதுக்காக பேசுறாங்கன்னே இப்ப குழப்பமாயி போச்சு எனக்கு. சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சுபிக்ஷங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா குழந்தைக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் நம்மளோட இது. நான் பேச வந்திருக்கிறது வந்து பிஃபோர் தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம், நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை பத்தி மட்டும்தான் பேச முடியும் இல்லையா. ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது உங்களோட எல்லா துக்கத்தை பத்தி நீங்க சொல்லிட்டாரு அவர் சார், எவ்வளவு கஷ்டம்னு. அப்புறம் அதுல உள்ள சந்தோஷத்தை பத்தி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இப்ப நான் எதை பத்தி பேச வந்தேன் ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி என்ன பேசணுமோ மனசுல பேசுறேன். ஆமா சரி, இப்போ என்னன்னாக்கா ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ல போறோம். அதாவது தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணலாம், அவங்களோட சிரிப்புகள்லாம் நம்ம கொண்டு வரலாம்,
நல்ல மனமகிழ்ச்சியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சார் கவிஞர் அவர் சொல்லிட்டு போனாரு. பட் இதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் தான் கிடைக்குமே தவிர ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு ஏற்படுற இந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம லைஃப் ஸ்டைலாலையும் நம்ம இதெல்லாம் இழந்துடுறோங்கிறதா உண்மைங்கிறத நான் தீர்க்கமா சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. இப்போ அவங்க பேசுனது என்ன பேசுனாங்கன்னு நீங்களே கேட்டீங்க. என்னத்துக்காக பேசணுமோ அதை தவிர மற்ற எல்லாமே பேசுனாங்க. பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுனாங்க, மருத்துவத்தை பற்றி பேசுனாங்க, திருமணம் ஆகாதுக்கான பிரச்சனை என்னன்னு பேசுனாங்க. ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் சப்ஜெக்டில் இருந்தாங்களான்னா எனக்கு தெரில. முதல்ல வந்து பெண் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னாங்க. ஏம்மா அது இல்லையம்மா சப்ஜெக்டுன்னு. ஆமாம்மா கரெக்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க மருத்துவம் எந்த அளவுக்கு இன்னைக்கு இயல்பா இல்லாமல் போய் அதுவும் இல்லையா, ஓ அதுவும் இல்லையா அப்படின்னாங்க. திருமணமே நடக்கலை. எனக்கு பெரிய குழப்பம். ஒருவேளை நம்ம வேற பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வச்சுட்டோம். கேட்டால் அந்த 3 முட்டி தான் வருது அப்படின்னு நினச்சேன். ஓ இது 3 ஜாயின் பண்ணி கொண்டு வருவாங்கன்னா கடைசியில் சொல்லிட்டாங்க 3 பேசவே டைம் ஆகுது, ஃபுட்டேஜ் வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உண்மை. இன்னைக்கு மன மகிழ்ச்சி அப்படின்றது திருமணம் அப்படின்னாவே பயம்ன்ற ஒரு அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் திருமணம் செஞ்சுதான் ஆகணும். ஐயா சொன்ன மாதிரி திருமணம் என்ற பந்தம் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த திருமண பந்தம்னு எல்லாருக்குமே இனிமேல் அமைஞ்சே தீரும் அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே திருமணம்னா பயம் அப்படி வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க போய் ஊர் ஃபுல்லாடே என்னை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமா இருப்பேன், பேச்சுலரில் தான் அருமையாக வாழ முடியும் இப்படி சொல்கிற கூட்டம். இதனால கல்யாணன்றதே ஒரு பயம்ன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால பயப்படுறாங்க. இல்லை இல்லை அவங்க சொல்றது தப்புங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி இருக்கு, இவங்க பொய்யா சொல்லி திரியிறாங்க அப்படின்னு ஐயா சொல்ல வந்திருக்கார். ஐயா கருத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். உங்க பேர் என்னங்க ஐயா? அஜித் குமார். அவர் சார்பில் என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்போம். வாங்கய்யா.